என் அன்புக்குரியவர்களே, இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் பல மனிதர்களோடு இணைந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறீர்கள். ஒரு குடும்பத்தில் எவரும் தனி மனிதராய் வாழ முடியாது. தகப்பன், தாய், கணவன், மனைவி, பிள்ளைகள், உடன் பிறந்தார் என்று உறவுகளோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இணைப்பிலே பல வேளைகளில் உரசல்கள் வரும், சிக்கல்கள் வரும், மனஸ்தாபங்கள் வரும், மனக்கிலேசங்களும் வரும். அப்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஐயோ, இவர் வேண்டாம், அல்லது இவர்கள் என் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கினால் நன்றாயிருக்கும் என்று நினைக்கிறீர்கள். குடும்பத்தில் மட்டுமல்ல, வேலை ஸ்தலங்களில் கூட பல வேளைகளில் பிறரோடு உரசல்கள் வரும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? இவர்களால் தான் பிரச்சனை, இவர்களால் தான் பிரச்சனை என்று அருகில் இருக்கிறவர்களை குற்றம் சாட்டுகிறோம். அதே போலத்தான் ஊழியத்திலும் தேவனுடைய ஊழியர்கள் வருந்தத்தக்க விதத்தில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி குறை சொல்லி அதை பகிரங்கமாய் வெளிப்படுத்துகிறதை பார்க்கும் பொழுது மனமெல்லாம் வேதனையாக இருக்கிறது. நாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள், இணைந்து வாழவும், இணைந்து வேலை செய்யவும், இணைந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யவும் தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்திலே யாரோடு கூடாவது மனஸ்தாபம், மன வருத்தம் இருக்கும் என்றால் அதை களைந்து போட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒரு வேத வசனத்தை நான் கொரிந்திய நிருபத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். பவுல் எழுதுகிறார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த டுடேஸ் விக்டரி பேசுகிறேன். என்னுடைய வேலை நான் செய்தியை ஆயத்தம் செய்து ஜெபித்து வந்து பேசுவது தான் என்னுடைய வேலை. ஆனால் இந்த பேசுகிற வேலையை நான் முடித்த பிறகு இந்த செய்தியை அதை எடிட் பண்ணவும், அதை சரிப்படுத்தவும், அதை அப்லோட் பண்ணவும் ஒரு டீம் எங்களோடு கூட ஒர்க் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய பிரயாசங்களும் இதில் இருக்கிறது. அவர்கள் ஒர்க் பண்ண ஒரு அலுவலகம், அந்த அலுவலகத்தை சரிப்படுத்த ஒரு கூட்டம், இப்படியெல்லாம் இது இன்டர்லிங்க்டாக ஒருவரோடு ஒருவர் இணைந்து எல்லாருமாய் சேர்ந்து உடன் வேலையாட்களாகத்தான் இந்த தேவனுடைய வேலையை செய்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கிறோம். ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை படித்தேன். ஒரு தச்சனுடைய தச்சு பட்டறையில் இருக்கிற எல்லா உபகரணங்களும் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு கொண்டதாம். உளி சுத்தியலை பார்த்து சொன்னதாம், எல்லாரையும் நீ அடிக்கிறாய், நீ அடித்து நொறுக்குகிறாய், உன் சத்தம் பெரிதா இருக்கிறது என்று சொன்னதாம். சுத்தியல் ஒளியை பார்த்து சொன்னதாம், நீ மாத்திரம் என்ன செய்கிறாய், எல்லாரையும் துண்டு துண்டாக்கி போடுகிறாய், நீ யாரையும் இணைப்பதில்லை என்று சொன்னதாம். அங்கே இருக்கிற அந்த ரம்பம் அல்லது சா, அதை பார்த்து மற்றவர்கள் என்ன சொன்னார்களாம், நீ எல்லாவற்றையும் அறுக்கிறாய், ஒரே சத்தமாக இருக்கிறது, இறைச்சலாக இருக்கிறது. இப்படி ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொண்டார்களாம். அந்த தச்சுப்பட்டறை ஆண்டவர் இயேசுடையதாம். இயேசு வந்தாராம். வந்து ஒரு மரத்தை எடுத்து அவரே அதை துண்டாக்கி அவரே அதை எல்லாவற்றையும் சரிப்படுத்தினாராம். உளியை எடுத்தாராம், சுத்தியை எடுத்தாராம், ரம்பத்தை எடுத்தாராம், ஒட்ட வேண்டிய பொருளை எடுத்தாராம். முடிவிலே அருமையான ஒரு புல்பிட் உருவாகி அதிலிருந்து ஆண்டவர் பிரசங்கித்தாராம். அப்பொழுது இந்த உபகரணங்கள் எல்லாம் சொன்னதாம், சுத்தியல் இல்லாவிட்டால் இது நடந்திருக்குமா, உளி இல்லாவிட்டால் இது நடந்திருக்குமா, ரம்பம் இல்லாவிட்டால் இது நடந்திருக்குமா, ஒட்டுகிற பசை இல்லாவிட்டால் இது நடந்திருக்குமா, ஸ்க்ரூ இல்லாவிட்டால் இது நடந்திருக்குமா, நாம் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ததினால்தான் இயேசு மகாராஜா செய்தியை கொடுத்தார். இதோ பாருங்கள் எவ்வளவு மக்கள் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னார்களாம். இது ஒரு வேடிக்கையான கதை. இந்த உலகத்தில் எல்லாருமே ஆண்டவருக்கு வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள். ஆனால் நீங்கள் பல வேளைகளில் மற்றவர்களை முக்கியமற்றவர்கள் என்று நினைக்கிறீர்கள். வேலை ஸ்தலத்தில் அப்படி நினைக்கிறீர்களா? ஊழியத்தில் அப்படி நினைக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த ஒரு வசனம் உங்கள் இருதயத்தில் எழுதப்படட்டும். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். we are co-workers. நாங்கள் எல்லாரும் உடன் வேலையாட்கள், இணைந்து ஆண்டவருக்காய் வாழ சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். குடும்பமானாலும் சரி, வேலை ஸ்தலமானாலும் சரி, ஊழிய ஸ்தலமானாலும் சரி, இந்த பார்வை, இந்த கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கும் என்றால் எல்லாரையும் விலையேற பெற்றவர்களாய் நினைப்பீர்கள். எல்லாரும் இணைந்து செய்கிற காரியம் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும். ஒரு மனதை காத்து கொள்ளுங்கள், வேற்றுமையை களைந்து போடுங்கள், எஜமானுக்காக வாழுங்கள். வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, அருமை பிதாவே, இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் நீர் படைத்திருக்கிறீர். யூ ஆர் அ காட் ஆஃப் வெரைட்டிஸ்.
ஆண்டவரே, எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழும்படி நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர். சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் வேறு வேறு பணியை செய்தாலும் எல்லாம் முக்கியமானவைகளப்பா உமக்கு. ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தில் நாங்கள் எல்லாரும் அவயவங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எவருக்கும் மற்றொருவர் வேண்டுவது இல்லை என்று சொல்வதற்கு உரிமையே இல்லை. எஜமானர் எல்லாரையும் படைத்திருக்கிறீர், ஒரு நோக்கத்தோடு படைத்து இணைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இந்த பூமியிலே வாழ உதவி செய்யுங்க. குடும்ப உறவுகளிலே பிறர் மேல் கசப்போடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இவர்கள் வேண்டுவதில்லை, இவர்கள் பயனற்றவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லாரையும் அணைத்துக் கொள்கிற ஒரு இருதயத்தை தாங்கப்பா. குடும்பங்களுக்குள் ஒரு மனமும் ஐக்கியமும் அன்பும் உண்டாகட்டும். வேலை ஸ்தலத்திலும் ஊழிய ஸ்தலத்திலும் எவரும் பிறரை அற்பமாய் நினைக்காதபடி எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு இருதயத்தை தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவின் ஒரு மனம் எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும். திருச்சபைகள், ஊழியங்கள், ஊழிய ஸ்தாபனங்கள் எல்லாரும் தங்கள் வேற்றுமையை களைந்து போட்டு ஒற்றுமையோடு உமக்காக வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் வைத்திருக்கிறார். ஆகவே அவரோடு இணைந்து கொள்ளுங்கள், ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்கள், தேவ ராஜ்யத்தை கட்டுங்கள். வாழ்க்கை இன்பமாயிருக்கும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.